Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான பேக்கரி ஸ்டைல் சிக்கன் பப்ஸ் எப்படி வீட்லயே ஓவன் இல்லாம ஈஸியான மெத்தட்ல செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் மைதா எடுத்துர்க்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட், 1/2 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துர்க்கேன். உங்ககிட்ட நெய் இல்லனா 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பட்டர் இல்ல, நெய் இல்ல அப்படினா 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கடைகள்ல பப்ஸ் ரெடி பண்ணும்போது வனஸ்பதி சேர்த்து செய்வாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நெய்க்கு பதில் வனஸ்பதி சேர்த்துக்கலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமா மைதா சேர்த்துட்டு சப்பாத்தி மாதிரி நல்ல மெல்லிசா அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல மெல்லிசா அழுத்தி எடுத்தாச்சு. இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பேக்கரியில் பப்ஸ் செய்யும் போது வனஸ்பதி தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இன்னைக்கு வனஸ்பதி வேண்டாம் அப்படின்ட்டு நெய் ஆட் பண்ணி செய்கிறோம். இப்போ கொஞ்சமாக மைதா தூவி விட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி மடித்து விட்டு செய்கிறதுனால பப்ஸ் நல்ல லேயர் லேயராக இருக்கும். இப்போ இன்னொரு தடவை இதே மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டாவது தடவை நல்ல மெல்லிசா அதே மாதிரி அழுத்தி எடுத்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண மாதிரியே 2 ஸ்பூன் நெய் அப்ளை பண்ணிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் கொஞ்சமா மைதா போட்டுட்டு அதே மாதிரியே மடிச்சு எடுத்துக்கலாம். இது 2 தடவை செஞ்சா போதும். இந்த 2 தடவை நல்லா மடிச்சு விட்டு அழுத்தினாலே போதும். பப்ஸ் நல்லா லேயர் லேயராக கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், பப்ஸுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாவு பப்ஸ் செய்கிறதுக்கு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் பப்ஸ் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரீசரில் வைக்கும் போது இது மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் வச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இந்த மாவில் நம்ம மொத்தமாக 12 பப்ஸ் செய்யலாம். இதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூலிங் போகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். 1/4 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு, 3/4 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஸ்பூன் தயிர். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா 1/2 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் அது நல்ல உப்பு உரப்பு எல்லாம் சிக்கனில் ஏறி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 1 கப் அளவுக்கு ஆனியன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம். இதில் இருக்கிற ராஸ்மெல் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கவர் பண்ணி 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். சிக்கன் பீசஸ்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதில் இருக்கிற தண்ணியிலேயே நல்லா சூப்பராக வெந்துடும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துடலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கறதுனால அந்த கிரேவியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து கிரேவியும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. கிரேவி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்ச மாவு நல்லா கூலிங் எல்லாம் போயிடுச்சு. இப்போ சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக அழுத்தி எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஓரங்களை லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 6 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
நம்ம ரெடி பண்ணி எடுத்துருக்கிற ஸ்டஃபிங்கை ஒவ்வொரு பீஸ்லேயும் சென்டரில் இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கவர் பண்ணும்போது லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை பண்ணும்போது பிரிஞ்சு வராமல் நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு பப்ஸை கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பப்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு நான்ஸ்டிக் கடாய் வேணும்னு அவசியம் இல்லை, ஃப்ளாட்டான குக்கர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி மூடி போட்டு கவர் பண்ணி திருப்பியும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வேக வச்சதுனால தான் நல்ல கிறிஸ்பாகவும் நல்ல உள்ளுக்குள்ளே நல்ல சாஃப்டாகவும் வரும். இப்போ நல்ல பொன்னிறமானதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பப்ஸ் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பப்ஸ் நல்ல கிறிஸ்பியாக அதே நேரத்தில் உள்ளே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்ல லேயராக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கிறிஸ்பியான டேஸ்டியான சிக்கன் பப்ஸ் வீட்டிலையே ஓவன் இல்லாமல் ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.